இப்போ சொல்ல உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் சபரிநாதன். நான் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவெளிகை இந்த ஊர்லேருந்து வரேன். எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கில் விளையாட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பள்ளத்தில் சடனாக கால் வந்து வழிக்கு வந்து கால் ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அது டாக்டருக்கு போய் காட்டுறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, சதை கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. எக்ஸ்ரே எடுத்து இப்போ டேப்லெட் எடுத்தேன். பட் க்யூர் ஆகலை. மறுபடியும் அந்த இடத்துல கொஞ்சம் பெயினாகவே இருக்குது. நார்மலாக நடக்கும்போது பெயின் தெரியல, ரொம்ப ஹெவியாக நடக்கும்போது ஒரு ஜாகிங் போகும்போது வாக்கிங் போகும்போது அந்த இடம் ரொம்ப பெயின் ஆகும். சரி, ஒரு சின்ன செக்அப் பண்ணிக்கலாமா? அப்படியே கீழே குனிங்க பார்க்கலாம். பாதத்தை தொடுங்க. சொல்லுங்க. அப்படியே இருங்க. இப்படி கீழே கீழே குனிங்க. கீழே குனிங்க. இன்னும் கீழே குனிங்க. கையை நீட்டு, கையை முன்னாடி தந்து கை விடாது. ஸ்ட்ரைட்டாக வரும். இன்னும் கீழே குனிங்க. என் கையை தொடுங்க பார்க்கலாம். உங்கள் நெத்தியில் தொடணும். தொடுங்க பார்க்கலாம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். தொட முடியல. சரி, கால் நீட்டி போடுங்க. கட்டாவில் தொடுங்க பார்க்கலாம். கால் கெட்ட வைங்க, நெருக்கி வைங்க. இப்போ தொடுங்க. இன்னும் கீழே குனிங்க. கை வெளியே வருமா? வராதா? ரைட்டு. இருக்குதா? வயிறு. சரி, ரைட்டு. கொடுக்குற ப்ரெஷர் உடம்பு கண்டிஷனாக உங்களுக்கு வழி தெரியல. அம்மாலாம் கதறிட்டாங்க. உங்களுக்கு நல்லா வீக்கமாக இருந்துச்சு. அது பாருங்க, அதான் சொல்கிறேன், ரத்தம் தானே இருக்குமா இந்த வீக்கம் வரும். அதுதான் இங்கே ப்ரெஷர் போட்டுக்கலாம். இதெல்லாம் வழியில் இருக்கு. புரியுதா? நார்மலாக தான் இருக்கும். இல்லை குதிகால் வழி தான் இருக்கும். அதான் அப்பா தூக்கி எழுந்திரிச்ச உடனே காலையில் போக முடியாது. லூஸ் சொல்லுங்க. கால் வேண்டியது இதெல்லாம் பண்ணக்கூடாது. புரியுதா? படுத்தா போட்டு கூட படுத்தா போட்டு முடிக்கோ. பின்னாடி இதெல்லாம் யாரும் கையை வைக்க மாட்டாங்களா? பயப்படாதீங்க. இதெல்லாம் ஏதாச்சும் ஆகும். நான் வண்டியில் விடிக்கே அப்படியே கூட்டு போனால் வச்சுட்டு கடையெல்லாம் படி 11 மணி வரைக்கும் திறந்து போட்டு போயிருக்கிறேன். வெளியில் போனோட வந்தலாம் போய் லேட்டாகி போயிடுச்சு. சூடு வேறு தெரியுதா? கப்ப வருதா இல்லையா? கட் பண்ணிக்கலாம். மேலே
இங்கே பாரு உன்னை கூப்பிடுங்க அக்கா பார்த்தா அப்பா இருக்காங்க கூட இல்லாமல் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா எங்கள் அப்பா கூப்பிடுவாங்க. ஏவா ஆ அப்பா அவனை கூப்பிடுறதுனால திரும்பி பார்க்குறாப்புல அப்பா கூப்பிடுறதுனால திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாப்புல சொல்லு பார்க்கலாம் நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும் ஆ அப்படியே ஒரு சிம்பிள் ஆகுதா ஆகுதா தெரியுதா கட் பண்ணிடலாம் என்ன பண்ண தெரியுதா என்ன பண்ண தெரியுதா உடம்பு என்ன கண்டிஷன்ல தெரியுதா பாதம் மட்டும் இல்லை இங்கே கழுத்து நல்லா சுருசாக தான் இருக்குது சரியா அப்போ நேரம் நீ சீட்டு நேரம் வச்சுக்கலாம் நிற்க முடியாது கழுத்து பேலன்ஸ் இருக்காது சரியா வலி இருக்கிறது ஒரு பக்கம் தசை நான் பூரா லூசாக இருக்குது இங்கே பாருதா கழுத்துலாம் உங்களோட லூசாக இருக்கக்கூடாது உடம்பு வெயிட்டாக இருக்கிறதுனால தசை லூஸாகிடுச்சு நேரம் லெஃப்ட் ரைட் திரும்பி பாரு மெதுவா அண்ணாந்து கீழே கொஞ்சம் பாரு லெஃப்ட் ரைட் திரும்பி பாரு ஃப்ரீயா இருக்குதா கை போல ஃப்ரீயா விட்டு யாரும் வந்து ஓடியால வரேன் திரும்பி வர சவுத் சார் கை வளர்த்து தெரியும் எப்படி தெரியும் அங்கே பாரு ஒரு அக்கா முடியும் இதுதான் மேலே ஏறுதஞ்சு போல கைக்கு தான் வருதா ஃப்ரீயா இருக்குதா சரி கை கட்டி கீழே கொண்டு போகிறோம் அப்படியே அப்படியே கை கட்டி கீழே கொண்டு கீழே கொண்டு எப்படி தெரியுமா தலா வச்சு பார்த்தலாமா கீழே கொண்டு போகலாம் கீழே கொண்டு எப்படி தெரியுமா கீழே கொண்டு தெரியுதா கீழே வரல சரியா நான் ஆன் பண்ணிடுறேன் நிமிஷம் கீழே குடிங்க நிமிருங்க கீழே குடிங்க முன்ன கீழே குனியிறது இப்போ கீழே குனியிறது எப்படி இருக்கு கீழே ஜிப்புன்னு இருக்கு மாதிரி பெயினா ஃப்ரீயாக இப்போ நல்லா இருக்குதா முன்ன வரும்போது இருக்கிறதுக்கு இப்போ எப்படி இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்கா திருப்தியாக இருக்கா எந்த அளவுக்கு இருக்குது நம்மளுடைய வேலைப்பாடுகள் ரொம்ப பெயினாக இருக்குது கொஞ்சம் பெயின் கொஞ்சம் ரிலீஃப் பண்ணாமல் நல்லா இருக்கு இல்லை அதாவது கால் பெயினை மட்டும் சொல்லாதீங்க இல்லை பாடி பெயின் பாடி பெயின் எல்லாமே சரிங்களா
எல்லாமே ஃப்ரீயாக இருக்கா? ரைட்டு, அப்படியே இருக்கா? உங்கள் பேர் என்ன? உங்களோட பேர் சபரிநாதன். நான் கடலூர் மாவட்டம் மறுபடி திருவேதிகை. வேகமாக பேசுங்க. அப்படியா? என்னோட பேர் சபரிநாதன். நான் கடலூர் மாவட்டம் பன்னெண்டு வருஷம் திருவேதிகை இந்த கிராமத்தில் வரேன். எனக்கு ஒரு 4 மாதத்துக்கு ஒரு பாட்டில் வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து கால் தரைக்கு டாக்டர்கிட்ட கேட்டது காலுக்கு தரைக்கு மெடிக்கல் கொடுத்தாங்க. வீட்டில் சொன்னாங்க இன்னும் பெயின் இருக்காங்க. இங்கே வந்து இதை பார்த்து பெயின் இருக்கிறத விட கொஞ்சம் எவ்வளோ மாற்றம் நல்லா இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லை காசு, நீ இல்லை காசு, நான் தான் காசு, நீ தான் காசு. திருப்தியாக இருக்க, நான் பண்ணிட்டு திருப்தியாக இருக்கேன். பாருங்க, வந்து பாருங்க, எல்லாத்துக்கும் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம். இது